சோழவந்த தொகுதி ஆலோசனை வருகிறேன் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் நம்ம வந்து நம்ம ஒன்றியத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 25,000 கூட தான் ஒரு ஊருக்கு 5 நபர்கள் நம்ம இடத்தில் வந்திருந்தாங்க. இன்னைக்கு இந்த பாடத்திட்டத்தில் ரோடே பிளாக் ஆகிடும். அந்த அளவுக்கு நம்ம மக்கள் இன்னும் விழிப்புணர்வு ஆகல, மக்கள் வந்து அந்த செயல்பாட்டுக்கு வரல. காரணம் என்னன்னா, அவங்களுக்கு நிறைய அடிபட்டாலும் அந்த அடிபடுற நேரத்தில் வந்து சங்கம் தேவைப்படும், அந்த ஒரு இயக்கம் தேவைப்படும். பிறகு அவங்களுக்கு படுத்துக்கலாம். இதுதான் காலகாலமாக கூட்டு 40 வருஷம் படிக்கிறது. அண்ணன் சாத சட்டை வீடியோ வந்தவங்க அவர் காலத்துலேருந்து நான் சொல்லிட்டே வருவேன், நீங்கள் ரிட்டையர் இந்த சங்கத்தை வர ஆரம்பிக்கணும். அவர் வந்துட்டாரு. இந்த சங்கத்தை ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு 10-12 நம்ம ஊர் கிராமமாக போய் கூட்டம் போட்டோம். சில கிராமங்கள் கொஞ்சம் தொய்வு, சில கிராமங்கள் நல்ல வரவேற்பு அதிகமாக இருந்துச்சு. சீனியர் தெல்லூர் பிரசிடண்ட் அவங்கலாம் மேட்டுப்பட்டியில் எழுச்சியாக இருந்துச்சு. அதே மாதிரி நம்ம மோனமுட்டி அன்னைக்கு நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் மோனமுட்டி வந்தாலே ஒரு 50 பக்கத்து அப்போ அந்த 50 இந்த அரங்கம் வந்து நம்பிடும். ஆனால் வந்து நம்ம எவ்வளவுதான் வாழ்வாங்க மக்கள் விழிப்புணர்வு வரமாட்டது. இதை நினைச்சாலே சங்கடம் வரும். வளர்க்கணும், நம்ம இயக்கத்தை வளர்த்து கொண்டு வரணும், நம்ம குழந்தைக்கு ஒற்றுமை படுத்தணும்னு நாங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கோம். அந்த முயற்சிக்கு வந்து எல்லா கிராமங்களும் ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. தலைமை வந்து ஆரோக்கியமாக இன்ட்ரெஸ்டாக செயல்படுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அதை ஒவ்வொரு இளைஞர்களும் மனதில் வைத்துக் கொண்டு இந்த சங்க வளர்ச்சிக்கு எவ்வளவு ஒத்துழைப்பு கொடுக்கணுமோ அதை ஒரு தாழ்வோட கேட்டுக்கொள்கிறேன். அதோட இப்ப இன்னைக்கு போடுறது செய்தி தம்பி செய்தி சொன்ன மாதிரி ஒரு ஆலோசனை பொதுக்குழு கூட்டம் பண்ணலாம். சும்மா ஒரு கூட்டத்தை அறிமுக கூட்டம் பார்த்தீங்கன்னா நம்ம போட்டிருக்கோம். இதே செயற்குழு பொதுக்குழு கூட்டம் நம்ம நிர்வாகிகளாக தேர்ந்தெடுக்கிறோம். இந்த நிர்வாகிகள் போட்டவர்கள் ஒவ்வொரு ஊராக சென்று அந்த ஒவ்வொரு ஊரையும் தலைவர் செயலாளர் உருவாக்கணும். அந்த உருவாக்கி பின்னாடி அதுக்கு பின்னாடி போட்டு செயற்குழு பொதுக்குழு போன போது மிகப்பெரிய ஒரு மகாலம் வச்சு நம்ம சங்கத்துடைய வளர்ச்சி அதிகமான இதை காண்பதுதான் நம்ம மக்கள்கிட்ட விழிப்புணர்வு கிடைக்கும். அதனால எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுத்து அடுத்த செயற்குழு கூட்டத்துக்கு ஒவ்வொரு கிராமத்திலையும் இளைஞர்களை நீங்கள் தயார் பண்ணி ஒரு கூட்டத்தை மிகப்பெரிய எழுச்சிக்காரங்க வளர வேண்டும், வளர கேட்டு இதோட எல்லாரும் நன்றி சொல்லி